எங்கள் முத்து மாறி பூமியை கை கொண்ட தாரி பகை குடிக்க வந்த எங்கள் முத்து மாறி அம்மா மாறி சமய ஒரு சாமி அமனமான சாமி. அமனமான சாமி. சரி. ஒரு சாமி குட்டியோட சாமி. குட்டியோட சாமியா? ஆமா. சாமியா அதுவும் அப்படி இருக்கா? ஒரு சாமி குட்டியோட சாமி. சரி. ஒரு சாமி அமன சாமி. அமன சாமி. இனி ஒரு சாமி பொட்டே வைக்க முடியாத சாமி. என்ன சாமி? கருப்பசாமி. கருப்பசாமியா? இல்லனே, அது பொட்டு வைக்கலாம்ல. முனிய சாமியா? காளியம்மாவா? இல்லனே. அப்படியா? மாரியம்மாவா? சமயக்காரருக்கு ஆப்பர் வந்துச்சு இருக்கு. நாளைக்கு நாளைக்கு அண்ணன் தேவைக்கு கொண்டு வரணும். ஆமா, நல்ல ரசம் வச்சாருன்னா பொட்டை எடுக்க மாட்டாரு. என்ன பொட்டை? ஒரு ரசம் பொட்டையா? இது புளிய பொட்டையா? புளிய பொட்டையா? அண்ணன் தேவைக்கு சூப்பரா சமைச்சு வச்சிருக்காரு. சரியான சமையல். அருமையான சமையல் நல்லா தான் செய்யறாரு. சரி. ஆனா தேவைக்கு புளிய பொட்டை எடுக்க மாட்டேங்கிறாரு. அது அப்பதான் டேஸ்டா இருக்கும். அப்படியே ஒன்று கடிச்சு விட்டுறாரு. நல்லா இருக்கும். அப்படியே கடிச்சு விடுறாரு. உலகத்திலேயே 3 சாமி. சரி. யாரு வேணாலும் சொல்லுங்க. உலகத்துல 3 சாமி. ஒரு சாமி அமனமான சாமி, ஒரு சாமி குடியோட சாமி, இனி ஒரு சாமி வந்து பொட்டை வைக்க முடியாத சாமி. என்ன சாமி? ஓடி ஓடி வந்துடாத. என்ன சாமிமா? சொல்லு மாமா, அவனும் தெரியுமா? சரியாமாவா? அது இல்லைனே. ஒப்புடாதியா? எந்த சாமி? அந்த சாமி இல்லமா? அது இல்ல. உலகத்திலேயே அம்மனமான சாமிங்கிறது அக்கினி பகவான். அக்கினி பகவானா? சரி. கோயில கும்பாபிஷேகம். ஆமா. ஐயர் வந்து அக்கினி பகவான் வளர்ப்பாரு. ஆமா. யாகம் வளர்ப்பாரு. யாகம். அது அம்மனமான சாமி. சரி. உலகத்திலேயே பொட்டு வைக்க முடியாது சொன்னா வரண பகவான். ஆமா. மழை அந்த மழைக்கு பொட்டு வைக்க முடியுமா? முடியாது. மழைக்கு யாரும் வைக்க முடியாது. முடியாது. இனி ஒரு சாமி குடியோட சாமி. என்ன சாமி? என்ன சாமி? நீங்க சொல்லுவாங்க. 3வது சாமி வரல. ஆமா. 3வது சாமி என்ன சாமி தெரியுமா? என்ன சாமி? வைர பகவான். வைர பகவானா? வைர பகவான். அவருக்கு பொட்டு வைக்க முடியாதா? குங்கியல் நாய் பேண்ட் என்ன குங்கியல்? ஆமா ஆமா ஆமா. நாய் பேண்ட் குங்கிய வளையிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கிறேன். ஆமா ஆமாண்ணே. உலகத்திலேயே போருக்கே போகாத வாழ் என்ன வாழ்க்கை? போருக்கே போகாத வாழ் என்ன வாழ்க்கை இல்லையா? சட்டை செய்வாள் இருக்கும். போருக்கே போகக்கூடாது. போகக்கூடாது. அது என்ன வாழ்? கத்தியா இருக்கும். அது இல்ல. அருவா? கடப்பாறை? அது இல்ல. மம்பட்டி? இல்ல. கூத்தாளா? அது இல்ல. சம்பட்டி மூக்கா? ஏன் சம்பட்டி மூக்கா இருப்பேன். சரி, அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லு. உலகத்திலேயே போருக்கு போகாத வாழ் என்ன வாழ் தெரியுமா? என்ன வாழ்? வவ்வால். வவ்வால். வவ்வால் போக போகுது. அது போகாது. அது வீட்டில் வவ்வால் எங்கேயாவது போயிருக்கா? போகாது. போகாது. அதாவது எந்த படைக்குமே போகாத மழை என்ன மழை? ஆடு படை இருக்குமா? அது போயிடும். குதிரை படை போயிடும். ஆடு படை, ஒட்டக படை போயிடும். அப்புறம் என்ன படை? எனக்கு தெரிஞ்ச படை அதே தெரியும். படை போருக்கே போகாத படை என்ன படை? அப்ப மழையா இருக்குமோ? அது இல்லைன்னா ஊழலாம். அது இல்லைண்ணா. அப்புறம் என்ன பாடை? ஊழமுகா. இந்த மேல சொல்லிடுற பாடை. அது இல்லைண்ணா. என்ன படை தெரியுமா? என்ன படை? நூலம் படை. கூட்டு கூட்டு போய் இந்த பூங்கா போட்டுன நாம சீதாப்பட்டியா? சீதாப்பட்டி நல்லா புரிஞ்சுட்டு உங்களுக்கு லஞ்சம் திட்டு விட்டாதா? வெளியே இடம் கட்டாங்க. அந்த 3 பேரும் போனோம். போன இடத்துல தண்ணி இல்லாம போச்சு. இவன் லைட் அடிச்சுக்கிட்டு உட்காடுறாங்க. தம்பி இங்கே உட்காடுறாங்க. நான் இங்கே உட்காடுறாங்க. 2 பேரும் 3 பேரும் ஆக
ஏய் தம்பி அடிய ஒன்ன விட போறதில்லை என்னமா பொண்ணமா அடி ஒன்ன விட போறதில்லை என்னமா பொண்ணமா பொன்னம்மா சொல்றேன் என் பேரு பொன்னையா அது சொல்லி எங்க பேரு சுத்த வச்ச பச்சைக்கு சுத்தம் விட்டு பார்த்தது என்ன முத்தம் உண்டு கட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன மாறே மாறே உன உறவு நினைச்சேனே நானே நானே உன உசுருக்குள் ஒழிச்சேனே மானே மானே உன உறவு நினைச்சேனே நானே சுத்த வச்ச பச்சைக்கு சுத்த விட்டு பார்த்தது முத்தம் ஒன்று கெட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன வச்சு மங்கையத்தி குங்குமப்பட்டு வச்சி அவ மனத்த முகத்து மஞ்சளத்து மை குங்குமப்பட்டு வச்சி அவ மனத்த முகத்தில் குங்குமப்பட்டு மஞ்சள் புதிக்கிட்டி அவ மங்கையோரத்தி தண்ணிக்கு போனா தண்ணிக்கு விடாம அவ மனத்த முகத்தில் குங்குமப்பட்டு மஞ்சள் புதிக்கிட்டி அவ கூந்தலியே தண்ணி கூட மாட அம்மாடி தண்ணி கூட மாட தம்பி சொல்ல இந்த நாடு உங்களை பாவாடை பாத்தியாடா எப்படி இருந்தாங்க அழகான பட்டு பாவாடை பாவாடை வருஷ காலம் ஒரு நல்ல திரும்பி எடுத்து போட முடியல முடியல பாவாடை சட்டையெல்லாம் இன்ஜினியர் கொடுத்துரு ஆமா நிமிந்தாள் கொடுத்துரு ஆமா ஏப்பா உங்க 3 பேர் சட்டையும் கண்ட்ரைக்டர் கொடுத்துருங்க அவங்க சும்மா தெரியுமா ஓன் சட்டைய மெக்கானிக் கொடுத்துரு ஓன் சட்டைய என் சட்டைய கொட்டுக்காரன் கொடுத்து கொட்டுக்காரன் பொண்டாட்டி சோப் போட்டு கொடுக்க சொல்லுங்க வெள்ளக்க மாத்த கொட்டி அடிக்கும் போது ஏண்டா ஐயா போற அப்படி போடுங்க அப்படி போடு போடு அவன் போட்டு நோய் எடுத்துக்கிறீங்க அப்படி போட்டு அப்படி போட்டு இருக்க நீங்க அடிக்க போறா நீ எல்லாம் ஆம்புலன்ஸ் சொல்லாத சத்தியமா சொல்லிடுறாங்க
கை விடுமா சூப்பர். என்ன நீ சவுண்டு கேட்டு உங்களுக்கு தெரியல. எப்படி நீ அடிச்சதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ அடிச்சது உண்மையிலேயே வலியே இல்லை. அந்த புல்லு அடிச்சது அடிக்கடிக்க சோகமா இருக்கு. நீ அடிச்சது சோகமே இல்லை. அப்படியா? அவன் அடிச்சது எப்படி இருக்கு பார்த்தா அடிக்கடிக்க சோகமா இருக்கு. அவங்களே இந்த பொண்ணோட பாவடை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இவன் மட்டும் பாவாடை இவன் மட்டும் பாவாடை சந்திரக்கு பேர் எவர்கள் தங்க தம்பி எருமாட அம்மாடி தங்கை எருமாட தண்ணிக்கு போனா தண்ணிக்கு வர மெருந்தி குங்குமப்பட்டி மஞ்சள் பொதுகிட்டி அது மங்கையரிசி தண்ணிக்கு போனா தண்ணிக்கு வர மெருந்தி அது மனதமத்தில் குங்குமப்பட்டி மஞ்சள் பொதுகிட்டி அடி மங்கையரிசி எங்கடி போனா அதங்க குடமடிச்சி அடி மங்கையரிசி எங்கடி போனா அதங்க குடமடிச்சி அவ மனதமத்தை மஞ்சள் மை குங்குமப்பட்டு வச்சு அவ மனதமத்தை மஞ்சள் மை குங்குமப்பட்டு வச்சு அப்படி நடையழகனும் பின்னல் இடையழகனும் அப்படியே வந்து சேர்ந்த சின்னாண்டி வாத்தியார் அந்த பாட்டு எழுதியாச்சு. அப்படியே ஆமா அப்படி எழுதிட்டாங்க. ஆமா இப்படித்தாங்க எங்க அப்பா கல்யாணம் முடிச்சப்ப 20 வருஷமா சரி பிள்ளை இல்ல. 20 வருஷமா பிள்ளை இல்ல. அகடப்பட்ட கிடத்தேன், மூட முட்டை விட்டுட்டேன், நீர் துப்பட்டேன், நீர் முக்கட்டை, உம்மை விகுடட்டை, இவர் தாத்தா வங்கட்டை, இவர் நொங்கட்டை, மோத்தால போட்டு வதக்கட்டை. அப்படி போடா. முன்னாலாம் எங்க வீட்டுக்கு 10 வீட்டுக்கு அங்கிட்டு நீ அடிச்சு ஆயிட்டு உங்க வீட்டுல தீபாவளி ஆம்பாங்க. நான் சொல்லுவேன் சரி எங்க அண்ணன் தம்பி நீ அப்படி அடிக்கான் அப்படிம்பேன். என்ன தடி அப்படி சரி தீபாவளிக்கு வெட்டு கொட்ட மாதிரியே கடிச்சோகமாளி அப்படிம்பாங்க. கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தால் அவன் யாருக்காக கொடுத்தால் ஒரு அம்மா திருவிழா பார்த்து வந்துடலாம் வாங்கடியம்மா, வந்துடலாம் வாங்கடியம்மா, பார்த்து வந்துடலாம் வாங்கடியம்மா. தம்பி நம்மளுக்கு இப்படி ஆசை இருக்கையில ஆமா இந்த பொம்பளை பிள்ளை எப்படி ஆசை வச்சு பார்க்க தெரியுமா? எப்படி 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 ஆமா ஆத்துக்குள்ள சாமி அந்த சாமியை பார்க்கணும்னு அதை நேர்த்திக்கரை போட்டு இருந்த கொள்ள நாளா அந்த சாமியை பார்க்கணும். நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வரும்ல வேணும்ல அப்படின்னு சொல்லி அந்த சாமியை பக்கத்துக்கு நேர்த்திக்கரை போட்டுருக்காங்க. எப்படி எப்படி பார்க்கணும்? எப்படி எப்படி ஆமா ஆத்துக்குள்ள சாமி பார்க்க அப்படி ஆத்துக்குள்ள சாமி பார்க்க நேர்த்திக்கரை அரசக வளர்த்து மாமா எடுத்து அழக வச்ச விக்கலாமா அந்த
கோயிலை கொள்ளலாம் நினைத்திருந்தேன். ஆ. ஆனசுவ ஆகட்டும் என்ன சரி. அந்த அழகு மலையானுக்கு குழந்தைக்கு காது குத்தி ஒரு குழந்தை பிறந்தா அந்த அழகு மலையானுக்கு குழந்தைக்கு காது குத்து ஆராத்தி எடுக்கணும். ஆராத்தி. ஆமா. ஆ. அப்படி இருக்கையில சரி. அந்த மாயாவதன கண்ணி ஆத்துக்குள்ள இறங்கையில என்ன வாகனத்துல வருவோம் தெரியுமா? என்ன வாகனம் அப்படி கேட்டா தம்பி இப்ப என்ன மாட்டாரு என்ன வாகனத்துல வருவாங்க? அடி மதுரை தங்கமிக்கு அடி மதுரை தங்கமிக்கு எதிர்ச்சிருவா நடக்கு ஐயா அடி மதுரை தங்கமிக்கு எதிர்ச்சிருவா நடக்குது பிச்சு மாறிக்குது நீ எத்தனையோ மேல சுத்தைய முழங்கி வர என்ன நம்ம காட்சி தோணுது குதிரை மேல சமர்வண்டி சாமி வருது குதிரை மேல சமர்வண்டி சாமி வருதுங்க சமர்வண்டி சாமி வருது குதிரை மேல சமர்வண்டி சாமி வருது சமர்வண்டி சாமி வருது குதிரை மேல சமர்வண்டி சாமி வருது யப்பா அந்த அழகு மலையானுக்கு மாயாவதன கண்ணனுக்கு அந்த குதிரை வாகனத்துல வந்து ஆத்துக்குள்ள இறங்குவாரு. இறங்கும் போது அப்படி இறங்கையில முட்டை பொருளும் போடுவாங்க. சரி. என்ன அந்த அழகு மலையான வருந்துவாங்க. சரி. அப்படி வந்து கூட்டத்தை பார்த்தா எப்படி கூட்டம்? என்ன அள்ளி எரிஞ்சா கூட ஒரு எள்ளு கீழே விழுகாது. அவ்வளவு கூட்டம் இருக்கும். அவ்வளவு கூட்டம். ஆமா. சரி. எப்படி கூட்டம்? அங்கே தெரியுமா அழகான கூட்டத்தை பொம்பளை பிள்ளைக்கு அந்த கூட்டத்துல விட்டோம்னா எப்படி இருப்பா? வரமாட்டா. அப்ப எப்படி எப்படி அடியா அடி மனித நடக்குது எதிர்மானமா இருக்குது எத்தனையோ மேல சுத்தைய முளைக்கு வர என்ன நம்ம காட்சி தோணுது குதிரை மேல சபர்வதி சாமி வருது என்ன கப்பலத்தில் சாமி வருது குதிரை மேல கப்பலத்தில் சாமி வருது சபர்வண்டி சாமி வருது குதிரை மேல சபர்வண்டி சாமி வருது 175 பத்துக்களையப்பட்ட பத்துக்குள்ள அங்க 175 பத்துக்களையப்பட்ட பத்துக்குள்ள கூட்டமாக அழகர செவிக்கணிந்து இது ஆட்டம் கோமாளியாட்டம் புறவு துரத்தியாட்டம் அழுதக வரமாறுன்னு அதையும் கூட பத்திரமானும் போகானு அதையும் கூட பத்திரமானும் போகானு அதையும் நம்ம பார்த்துட்டு தான் நாம போகணும் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் நாம போகணும் பார்த்துட்டு தான் நாம போகணும் அதையும் நம்ம பார்த்துட்டு தானே போகணும். 175 பேரு சரி. மொட்டை எடுக்கிறாங்க என்ன என்ன இல்ல 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 நீங்க அவர்களே இப்படி வேஷமெல்லாம் போட்டு சரி அந்த மொட்டை எடுக்கிறாங்க காது குத்துறாங்க 175 பேர் அங்க செஞ்சுருக்காங்க. சரி. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. சரியான கூட்டம். ஆமா. இந்த பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு போனா சரி நம்ம தான் கோலாரம் கூட்டிட்டு வரணும். நம்ம கோலாரம் கொண்டு போயிட்டு கூட்டு வரணும். ஏன்னா அந்த மதுரைக்குள்ள இருந்து சாமி வரையில என்ன சரி அந்த சாமி தூக்கிட்டு வரையில அழகமல கண்ணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி இந்த தண்ணி பீச்சு அடிக்கிற பத்தியா? ஆமா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க தண்ணி பீச்சு எதுல அடிச்சாலும் பேசாம இருக்கணும். எதுல அடிச்சாலும் பேசாம இருக்கணும். ஆமா. ஆத்துக்குள்ள ஆள் இறங்கும் போது இறங்கல அப்படி இறங்கும் போது என்ன நடக்கு? எப்பா கரகாட்டம் நடக்கும், உயிருக்கு மேட்டு நடக்கும், மாட்டாட்டம் ஆடுவாங்க, மயிலாட்டம் ஆடுவாங்க, நம்மள கூட நரிக்கொண்டி ஆட்டம் ஆடுவாங்க, ராஜாராணி ஆட்டம் ஆடுவாங்க, கரகாட்டம் ஆடுவாங்க. இப்படி பல விதமான நிகழ்ச்சி எல்லாம் ஆத்துக்குள்ள நடக்கு. ஆமா. அழகர் இறங்குது அன்னைக்கு. ஆமா. இத பாக்குறதுக்கு சனங்கள் வேகமா ஓடி வருவாங்க. அப்படி வரையில பொம்பளை பிள்ளை நம்ம தான் கோளாரா கூட்டி வரணும். கோளாரா அணைச்சு ஆத்துக்குள்ள கூட்டு போய் ஆமா சாமியை கும்பிடணும். அப்ப எப்படி தெரியுமா? எப்படி அடிய ஓட்டி வகையில் அடிக்குது தங்கரடி உங்கள் உடம்பு. அப்படியே அடிய ஓட்டி வகையில் அடிக்குது தங்கரடி உங்கள் உடம்பு. இனி தவறுக்குள்ள இருந்து சினிமா படம் வருது சைசா ஒதுக்கி நின்றாடி வருது சைசா ஒதுக்கி நின்றாடி சனம் வருது சைசா ஒதுக்கி நின்றாடி ஜனம் வருது சைசா ஒதுக்கி நில்லடி ஜனம் வருது சைசா ஒதுக்கி நில்லடி சைசா ஒதுக்கி நில்லடி ஜனங்கள் வருது சைசா ஒதுக்கி நில்லடி. இதோட மட்டும் போது நினைக்கிறியா?
பிறகு என்ன வருது? பொம்பளை பிள்ளைய கூட்டு போனேன். சோப்பு வாங்கணும்பா, கண்ணாடி வாங்கணும்பா, வளையல் வாங்கணும்பா, சீப்பு வாங்கணும்பா, வளையல் வாங்கணும்பா. இது எல்லாம் கேப்பா. எல்லாமே ஒரு பொம்பளை ஆசைப்பட்டு கேப்பாள்ல. கண்டிப்பா. பொம்பளைக்கு வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? முடியாது. என்னதான் இருந்தாலும் ஆம்பளைக்கு மனசு. எத்தனை வீட்டுல கண்ணாடி இருந்தாலும் அந்த திருவிழா கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா அது ஒரு நாளைக்கு 4 பேர்ட்ட கேட்கலாம். அடியே இது இந்த சடையில வச்சிருக்க பின்னி இருக்க சடை போடுற ரிப்பனு எங்க வாங்க? இது எங்க வாங்க? நல்லா இருக்கு. ஆமா. அப்படி கேட்டா இதாக்க நம்ம திருவிழா கடையில வாங்கினது. ஆத்துல அழகு மதுரையில் இறனா இருக்கா. ஆமா. அன்னைக்கு என் புருஷன் கூட்டு போனா இருக்கா. ஆமா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்ப இந்த பொம்பளை எப்படி கேட்பாங்க? அங்க சங்கில காப்பால பொங்க கொப்பள ஊரு வந்தது. அங்க சங்கில கக்கற பொங்க கொப்பள ஊரு வந்தது. கொக்குறத பாருங்க மாமா. சிலுக்கு பக்கிரமு வாங்கிடலாமா. சின்னார கடி கொட்டார குச்சி வச்ச சாட்டு பட்டு வாங்கி நம்ம மங்கை முகம் பார்த்திடலாமா. கண்ணாடி வாங்கி மங்கை முகம் பார்த்திடலாமா. மங்கை முகம் பார்த்திடலாமா. கண்ணாடி வாங்கி மங்கை முகம் பார்த்திடலாமா. மங்கை முகம் பார்த்திடலாமா. கண்ணாடி வாங்கி மங்கை முகம் பார்த்திடலாமா. ஏப்பா இந்த கண்ணாடி பொட்டு வாங்கி கொடுத்தா ஆப்பிள் போலாம். நம்ம வீட்டுல 2 கேள்வி உங்க ஆத்தா கிடக்கல. நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஏதாவது 2 வாங்கிட்டு போகணும்ல. கொத்தா தொங்குறது 2 வாங்கணும்ல. வாங்கினேன். அப்ப அதோட என்ன கேப்பா தெரியுமா? அதனால அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றினதே நல்ல புருஷன். ஆமா. இல்லன்னா இல்லையே நம்ம இங்க வந்தோம்னா அவங்க அங்க வருவாங்க. ஐயோ இன்னைக்கெல்லாம் அப்படி சொல்லாத. என்ன இவெல்லாம் எலெக்ஷன் மாதிரி 3 பேர் 4 பேர். ஆமா. புருஷன் அப்பக்கப்ப மாத்திக்க இருக்கா. மாத்துவா. அதுல நடுவுல இருக்கவரு அவெல்லாம் பூத்து மாதிரி உள்ள விட்டு எடுத்தா ஏடி மாதிரி. எஸ்டி பூத்து மாதிரி. ஆமா ஆமா. அப்ப எப்படி வாங்குற? ஆமா. ஐயா பொறுக்கு சாமி. முக்கியமான பாட்டு ஆத்திர அழகர் அறிவிட்டு இருக்காரு. நீங்க நடக்கிற பார்த்தாலும் தெரியாதா? இப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்ல. தேமா ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஒரு அடக்க ஒடுக்கமா போறாரு. சரி அந்த கொத்து வந்தா தொங்குறது எத்தனை வாங்கி கொடுத்தாங்க? மாமா அத்தைக்கு கோரும்பு நெறி கொண்டு வர மாப்பா. மாமா அத்தைக்கு கோரும்பு நெறி கொத்து கொத்தாண்டு சார மாம்பழி குட்டிய போது மண்டக கட்சிகள் வாங்கல உண்டா. கனிவா இருக்க காட்சிகள் வாங்கல உண்டா. கனிவா இருக்க காட்சிகள் வாங்கையும் உண்டா. காட்சிகள் வாங்கையும் உண்டா. கனி வாங்கும் காட்சிகள் வாங்கையும் உண்டா. காட்சிகள் வாங்கல உண்டா. கனிவா இருக்க காட்சிகள் வாங்கையும் உண்டா. காட்சிகளும் அங்கேயும் உண்டா. கனி பெருத்து காட்சிகளும் அங்கேயும் உண்டா. ஏப்பா நல்ல பழம் வாங்குறதுக்கு காசு இல்லை. அன்னைக்கே சொன்னேன் வீட்டுக்கு வராத சும்மா வந்து வா குடு குடுங்க. எத்தனை கொடுக்க ரூபாயா தண்ணிய போட்டு கூட வந்து அடிக்க. தண்ணிய போட்டு அடிச்ச மாதிரி கூடாதா? மாத்திரையை போட்டு அடிக்க. மாத்திரை போட்டு அடிக்க. ஒரு மச்சா நம்ம கழிப்பது அவனா புளி நமக்கு ஒத்தவள இல்ல. சரி கஞ்சாச்சனா. சரி அவருக்கு வாங்கப்பட இந்த ரேடியஸ் இருக்காரு பாப்பனே. என்ன அது சமயக்காரருக்கு வாங்கப்பட்டிருக்க. சரியா அவன் நினைச்ச நேரம் முடிச்சு திரிக்கிட்டு சேலக்காரருக்கு வாங்கப்படே. ஐயோ அப்பா அது ரேடியஸ் இருக்காருக்கு வாங்கப்படுறான். ஏன் அப்படி சொல்றேன்? நினைச்ச நேரம் சேலையை தூக்கு சொல்லியா. சேலையை தூக்கு. இந்த சேலையை பாத்தியா? அதுக்கு போய் இந்த பூசாரிக்கு வாங்கி போனேன். என்ன அதுக்கு ரேடியோ செட்டுக்காரங்க வாங்கப்பட்டு அவன் அடிச்சாலும் கூட எஞ்சிக்கிட்டு ஒரு கண்டக்டருக்கு வாங்க போடலாம்ல. கண்டக்டருக்கு என்ன என்ன ஆயிரும்? ஒரு பஞ்சர் கடைக்காரனுக்கு வாங்க போடலாம்ல. பஞ்சர் கடைக்காரனுக்கு
கழுகு மலை ஒய்யார கழுகு மலை பாதுமே ரெண்ட மலை அக்கம் வச்சானே பங்கினி தந்தேன்னு போடுவானே தம்பல். அந்த அங்க போய் புருஷனை பார்க்க போயிருக்கா நான் சொல்லடி போயிருக்கேன். கதவை மூடடி கதவை மூடி பாசி வளர்ந்த மலாச முங்காயி பங்குனியில் தேரோட்டமான சமுங்காயி அடிக பங்குனியில் தேரோட்டமான என்னதுக்கு காத்து அப்படியே கிடுக்கு 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 அப்படியே ஆச்சு எனக்கு. ஏன் ஆட்டுறீங்க ஐயா? ஓய், எனக்கு ஒத்த காலம் மட்டும் அப்படி ஆட்டுறேன். வயதாகி போச்சுன்னா ஆடத்தாண்டி செய்யும். உனக்கு வேண்டாம் பத்தி நீ குமரி கிச்சன் வச்சிருக்க, நான் கிளடி தன்னால தொங்கி போச்சு. 5-6 பிள்ளைகளை பெற்று பிதிக்கு பேரம் வச்சு எடுத்து சரி அப்படி தொங்க தாண்டி செய்யும். அப்படியா உனக்கு குமரியா இருக்க கட்டி கிட்டியா போட்டுருங்க. அதனால பாக்கி கிடக்கு கிடக்கு ஆட்டியே அப்படி இருக்குடி தங்கச்சி. சொல்லி உங்களுக்கெல்லாம் ரூபா ஓட்டாளு என் தங்கச்சி. ஆமா என் தங்கச்சி மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கா? 3 பேர் இருக்காங்க. 3 பேரா? யாரும் தெரியல. 4 பேரா? இருக்காங்க. 3 பேரா? சரி சரி சரிடி. அக்கா ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாம வருங்க. எதுவும் குச்சி வாங்கணும் இல்லையா அன்னைக்கு? அவன் குச்சியெல்லாம் வாங்கி இருக்கா, உனக்கு வேணுமா? நமக்கு வேணாம். அப்படி அவ வாங்கி உனக்கு குச்சியை கொண்டு வா. அக்கா மண்டை வீட்டு செத்து போவேன் குச்சி வாங்கினா. அக்காளுக்கு சேராது, அக்காளுக்கு கண்டிப்பா சேராது. சாத்தூர் சந்தனமே சாத்தூர்குடி மாம்பழமே சாத்தூர்குடி மாம்பழமே நலான நான் முதலா அசமச்சானே மறக்காம நான் முதலையோ நஜாச்சானே நிறைய சந்தனமே முக்காயி முக்காயி அடிய முக்காய் நிறைய சந்தனமே பிச்சி பூ வாசகமே கண்ட பிச்சி பூ வாசகமே கண்ட பிச்சி பூ வாசகமே பிச்சி பூ வாசகமே அதுக்கு கண்ட மாப்பாளமே அசமுக்காயி அதுக்கு கண்ட மாப்பாளமே அசமுக்காயி உன்னைய அலைய மனம் கூட நடிய நேசமுக்காயி உன்னைய அலைய மனம் கூட நடிய நேசமுக்காயி அடி கூட கத்துக்கிட்ட நீதே ஐயா அடிக்கிற அந்த பையன் நீ என்ன நீ என்ன வந்தா அவர் எதுக்கு தேடிட்டு அடங்க மாட்டான் அடங்க தேவையா முண்டை கெட்ட உண்டாடி நீங்க எல்லாம் சாகலாம் நம்மள புரிஞ்ச மாதிரி அதுக்கிட்ட ஒன்னி ஆயிடுச்சு என்னை உங்களை பிடிச்சிருக்கா? என்ன இருக்கா? என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவ நீ வாங்க. என் தாலி எச்ச கொடுத்துட்டு அவருக்கு நீ வாக்கப்படு. முடிச்ச மாதிரியே பிடிக்காது. வா கொண்டாட்டி கொடுத்து அனைத்து வா கிட்ட அன்னைக்கு உனக்கு எப்படி தீ கொடுத்தேன் என்னத்த வாழ்த்தேன் அதான் சுட வச்சு கொடுத்தேன். வாமச்சா என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஏன் கையில பிடிச்சிட்டு சரி ஒரு கட்டப்பை ஒரு கட்டப்பை பிடிச்சு போட அவருக்கே வேதனை பண்ணி அந்த பண்ணு. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஐயா ஐயா பொறுங்க. அப்படியே கொஞ்சமா சிரிப்பு போடாட்டுமா போவான். பாட்டா போடா பாட்டா போய் ஒன்று பற்றி பாட்டை போடுவா. பாட்டா போடு பாட்டா கொய்யா பழமே உள்ள அடி கோயி கடமம்பழமே கோயி கடமம்பழமே ஆரஞ்சி பழமை எனது ஆசை கண்ணாட்டி ஆரஞ்சி பழமை எனது ஆசை கண்ணாட்டி உன்னையா அணைய மனங்குடல் அடிய நெச கண்ணாட்டி உன்னையா அணைய மனங்குடல் அடிய நெச கண்ணாட்டி ஆமை அமுதரி பையன் எங்க அக்கம் மச்சானே உங்க அச்சலுக்கு சொல்ல
பழமை உள்ள கொய்யா பழமை உள்ள மாம்பழமே உள்ள கொய்யிக்கிற மாம்பழமே உள்ள கொய்யிக்கிற மாம்பழமே சீத்த பழமே எனது அந்த கண்ணாட்டி. ஏன் நீங்க வந்துக்கிட்டு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாம் எங்க வீட்டுக்கு நான் சும்மாவா கொடுத்தேன். எங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தாங்க. அவங்களையும் நான் பாக்கணுமா வேண்டாமா? பிள்ளைக்கு வந்த முன்ன இப்படி அக்கா வாழ்க்கை எடுத்து அம்புவா இருந்த பாயா. நீங்க மட்டும் கொடுக்காம இருந்தீங்களா? பிள்ளைக்கு வந்த முன்ன இப்படி அக்கா வாழ்க்கை எடுத்து அம்புவாரம் பண்றவாரு. சொல்லு மச்சான். அள்ளி எடி கொடுக்கிறாரு அவருடைய காலுக்கு, அள்ளி எடி கொடுக்கிறாரு அவருடைய காலுக்கு. தனிப்பட கொடுக்கவில்லை சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. தாலி கட்டிய நான் முதலா சண்டையா இருக்கு, தாலி கட்டிய நான் முதலா சண்டையா இருக்கு. இந்த சவுடாலு காரனுக்கு ஒரு சம்சாரம் இருக்கு, இந்த சவுடாலு காரனுக்கு ஒரு சம்சாரம் இருக்கு. எதுக்கு ஆமா என் மகன் சீரடிச்சு செத்து போவான். எதுக்கு? இந்த விஷயமா என்ன வீசுது? தொண்டையில தான் வீசுதுன்னு பார்த்தா மண்டையிலுமா வீசணும். இன்னும் அதை வாட்டல தொண்டையில தான் வீசுன்னு கேள்விப்பட்டிருக்கு. மண்டை வரைக்கும் வீசுதாப்பா. ஏன் மண்டை வரைக்கும் பெராந்தி ஆகி இருக்கு மாதிரி இருக்கு. என்ன வேலையை குடிச்சானப்பா? என்ன கருமத்தை போய் குடிச்சா? மருமானே ஏழை 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 அறிவு கேட்டவளே, என்னண்ணா நீயே வீச்சு போக்க முடியாம சங்கடப்படுற. ஆமா நம்ம புள்ள போய் எப்படா வாழும்? அது எனக்கு தெரியலப்பா. மகளே ஏழை உன்னை இருந்திருந்து ஒரு குடியார மருமகன் கட்டி கொடுக்க போறேன்டா. அப்படி பேசுற நீ எப்படித்தான் அவன காலத்தை தள்ள போறியோ? காலத்தள்ளல நீ எப்படித்தான் பொழக்க போறியோ? என்னத்த பொழக்க போறேன்? எப்படித்தான் பொழக்க போறியப்பே மருமகனே? நல்லா பத்தி நாளை காலையில மாமண்ட ஜாம்பு இருக்கு. என்ன ஜாம்பு? குழுக்குள் ஜாம்பு. அப்பா குளிக்கிட்டு பிதுக்குன்னு வச்சுக்க 4 சொட்டு தான் வரும் ஜாம்பு. ஆனா அப்படியே தலையில தேய்ச்சேன்னு வச்சுக்க பிச்சு 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 பிச்சுன்னு ஒட்டும். அந்த ஜாம்பு போய் மனுஷன் டப்பா பாரின் உள்ளது மச்சனை கொடுத்து விட்டுருங்க அக்கா விஷயம். டப்பாய குளிக்கிட்டு 2 கால் தேய்ச்சிட்டேன்னு வச்சுக்கேன் மியூசிக்கெல்லாம் டை அடிச்ச மாதிரி. மருமையனுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறோம்ல, என்ன மருமையனுக்கு ஜூஸ்? ஐயோ அதை கேட்காத. என்ன? என் தங்கச்சி ஒருத்தன் ஜூஸ் கடை வச்சிருக்கேன். ஜூஸ் கடையை கட்டா பெரிய பிரச்சனைப்பா. ஏன்? கரும்பு ஜூஸ் கடை. சரி எங்க அக்கா என் தங்கச்சி ஒருத்தன் வச்சிருக்கேன். சரி என் தங்கச்சி எப்படித்தான் கட்டி கொடுத்த ஊர்ல கோயில் பெட்டியில கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். சரி சரின்னு கூப்பிட போனேன். ஏக்கா ஜூஸாட்டு இருக்குங்க நாளைக்கு சிரிக்கா நினைச்சிருந்தா சிரிக்கிட்டா பிள்ளைங்க சிரிக்கத்தான் வந்திருக்கா. அப்புறம் எதுக்கு வந்திருக்கா? இதெல்லாம் அப்படியே கெடுத்து விட்டாங்களே. ஆமா என்ன பாட்டா படிக்க சொல்லி சூசு கடை ஓட்டுருந்தேன். சரி என் தங்கச்சி ஊசியை போட்டிருக்கேன். சூசு கடை அப்ப நான் போயிருந்தேன். போன விதத்துல பாரியா கைட்ட சுத்துற மிஷினு கைட்ட சுத்துறது. என் தங்கச்சி கைட்ட சுத்துறா. என் மருமை மச்சனே கருந்த டேப்புன்னா தள்ளுறியான். எதுல? மிஷின்ல கைட்ட சுத்துற மிஷின்ல பாதகத்தையும் போட்டு நில தட்டையை கொண்டு ஒரு சொல்லோட விட்டானா. எத்தனை தள்ளு இல்லையா? என் தங்கச்சி பிடிச்சு குனிய கூட சுத்துறா. ஒரு சொல்லோட விட்டானா. எத்தனை தள்ளு தள்ளியா? மடைக்கு தள்ளிட்டான். அப்பா கருந்தட்டையா புள்ள வேதனை பட்டுல செத்து போவா. ஐயோ ஏன் காக்க கண்ணு மொழி வெளியே வருது. 3ஆம் மடைக்கிட்டு மொத்தமா தள்ளி பாவி 3 ஊருக்க கரும்பு தள்ளி அவன் கரும்பு தட்டில சாரே வரல. எந்த தர வரும்? குளலா செத்து போய் கிடந்திருக்கு. சரி பச்சான்ல காய்ச்சி போனா எத்தனை தட்டில கரும்பு சாறு இருக்கும்? இருக்காதுல்ல. 3 சொட்டு கூட இல்லனே. இருக்காது. அப்படி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பேன் மருமகனே. ஐயா கண்டிப்பா அந்த ஜூஸ் வேணாம்டா. இப்ப நம்ம மருமகனுக்கு எப்படி பண்ண தெரியுமா? திராட்சை பழம் பிறந்து தேனோட தான் பிறந்து திராட்சை நல்லா திராட்சை பழம் பிடித்து தேனுடனே நம்பி சென்று குடிக்கையிட
குடிப்பதுவன் கண்ணே கொட்டு தெரிவும் பேச்சிய ஊக்கி குடிப்பதுவன் கண்ணே கொட்டு தெரிவும் பேச்சிய சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரி வரி அழகு மாமா தகவல தோணுதையா சந்திரி வரி அழகு மாமா தகவல தோணுதையா அடே 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 ஏழை 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 இங்க வர்றா அந்த வீச்சத்தை காட்டில கம்பு கூட்ட தொலைச்சி முடி வெட்டியாடா வீச்ச கொலைய பறிக்கும்டா இந்த பையன் ஊருக்கு கத்திய சாணம் குடிக்க முடியல. சரி ஏன்னா நானும் கோயில்பட்டி பஸ்டாண்டில் சாணம் குடிக்கணும்னு பார்த்தேன். சரி சாணம் குடிக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் கத்திய செப்டாங்கில ஓட்டு எடுக்க செப்டாங்கில ஓட்டு கட்டிய வாராங்கல்ல ஓட்டு எடுக்க ஓட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்ப முடிய வெட்டி முடிச்சுக்க போறேன். முடிய வெட்டுற நீ குறையும் போட்டு முடிய வெட்டிடுவேன் அப்படிங்கிற. செந்தாமர குளத்தில் அந்தி மலர்வதுவா குளத்தில் அந்தி மலர் சின்ன பையல நீ அடிக்காத பிள்ளைய போய் மர்மன மண்டே நேரம் வைய ஆமா ஆமா பதமா பிடிச்சிருக்கு. ஆமா 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 கோளார வச்சுக்கப்ப மர்மையனே கோளார வைங்க. இப்போ சின்ன பிள்ளை தானே நம்ம சொல்லி செந்தாமரை குளத்தில் அந்தி மலர் வருவா செந்தாமரை குளத்தில் அந்தி மலர் வருவார் உந்தர் முக கண்டகன் எனக்கு உறக்க முடிக்கலடி உந்தர் முக கண்டகன் எனக்கு உறக்க முடிக்கலடி சந்திரன போலையா மங்க இந்த மேனியது எப்போ நைட்டுக்கு மர்மான அந்த என்னதா ஏய் சின்ன பண்ணாதீங்க. என்ன வருமான வருமான பிள்ளைய கட்டி கொடுக்க போற கோளாறாது பிள்ளையக்குள்ளே மூக்கில் விட்டு அதை விட்டு கட்டி போயிடுவாரு. தலையை கொடுத்துட்டு எடுக்க ஒன்னும் கூட்டு போய் மகனா என்ன வேணும் அந்தி வருவார் உத்தமுக கண்ட கண்ணு எனக்கு உறக்க முடிக்கலடி உறக்க முடிக்கலடி சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரி வரி வழகு மாமா தகவில தோணுதையா சந்திரி வரி அழகு மாமா தகவில தோணுதையா. நீ என்ன பொண்ணு கொடுக்க போறியா இல்ல இந்த பையனை பாடிக்கிட்டு அனுப்ப போறியா? பரமான வந்தாச்சு வாழி வந்தாச்சு வெள்ளி மூல திருச்சி விடிய கலாயிருச்சி வெள்ளி மூல திருச்சி விடிய கலாயிருச்சி சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரி வரி அழகு மாமா தகவில தோணுதையா சந்திரி வரி அழகு மாமா தகவில தோணுதையா. சின்னாடியே பரமானுக்கு என்ன வடிது ஊழ ஊழையா உனக்கூட ஒழிஞ்சா அது மகா பாத்துக்க நீ எதுக்கு ஊழைய பாக்குற கத்திய சிலைக்க தாடிய ஊழ சொட்டு போட்டுக்கிட்டு அந்த புள்ள வாழ்ற புள்ள அந்த புள்ளதான் நீயா போய் படுக்கலாம் என் புள்ள எப்படி போனா நீ நினைக்க அப்படிங்கிற இல்ல நான் நினைக்கிறேன் நம்ம அப்படி இருந்தாலும் பிள்ளைய சம்பாதிச்சு கட்டி வைக்கணும்டா நம்ம இப்பயும் ஊழ ஒடியுது ஊழமுக்கு புள்ள மாட்டேன்ருவேன் அப்படி சொல்லி உள்ளதானே கட்டி போவா கண்டிப்பா கண்டிப்பா அதனால நம்ம உள்ள மாட்டோம்னா நமக்கு கவனம் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆமா இந்த கோமாளி மகளை பத்தியா நைட்டு அப்படின்டா இப்படின்டா ஊரா எப்படிதான் ஆமா உக்காளி ஒன்றுக்கு இல்லாம விளையாண்டுருக்கேன் அப்படி இருக்கேன் பிள்ளைய தர முடியாம வந்துட்டு மரமே ஊழ கலந்து ஓடிப்பிட்டேன் ஊரை பார்த்து சொல்லுவாங்க. ஆமா நமக்கு அந்த பேர் நமக்கு தான் அசிங்க அசிங்க என்ன நம்மள காடி கூடாது காடி கையினால மூடி குடிக்கிறேன் மூடி குடிச்சிருவோம் போட்டு. ஆமா வந்தது வந்தாச்சு வாழி வந்தாச்சு வெள்ளி மூல திருச்சி விடியக்கலாயிருச்சு வெள்ளி மூல திருச்சி விடியக்கலாயிருச்சு சந்திரன போலையா ஆமே மங்க இந்த மேனியது சந்திரன போலையா மங்க இந்த மேனியது சந்திரி வரி அழகு மாமா தகவில தோணுதையா சந்திரி வரி அழகு மாமா தகவில
சூடு வண்டி கண்ணு ஊர்மலைய கொட்டி வச்சிய உங்களுக்கு சூடு வண்டி கண்ணு ஊர்மலைய கொட்டி வச்சிய அப்படி ஆமா தம்பி நம்ம மருமனு இல்லாதவங்களுக்கு ஒரு இறக்கம் தானே அதான் இல்லாதவங்களுக்கு இறக்கம் தானே நீங்க வச்சு காலம் தள்ளுற மாதிரி உட்காந்து இடத்த ஊரார் கொடுக்க மாட்டாங்க இப்படி உட்காந்து பொண்ணு பிடிப்பெல்லாம் படிக்கலையா பொரியா ஓ சுக்லாபுரம் நமக என்ன 3 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க மூலியமா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இங்கிட்டு வா ஐயா. மாப்பிள்ளைக்கு அப்பா ஆறு அண்ணா கேட்டனே நீ வானே மாப்பிள்ளைக்கு அப்பேன் வானே வா வா. மகளை நல்லா தக்காளி பண்ண நல்லா பிணைவா. ரசத்துக்குலாம் நீ பிணைவான அவளே பிணைஞ்சு விட்டுருவா. கண்ணாவளை பிணைவா வா. இங்கிட்டு வானே உள்ள வானே உள்ள ரூமுக்கு வானே ரூமுக்கு வானே ரூமுனே தம்பி எதை பேச கரெக்டாக பேசுவேன். சரி நான் இப்போ கல்யாணம் முடிக்கணும். நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு அப்பா என்ன உங்களுக்கு மாப்பிள்ளைங்க அவங்க மகன் சரி கரத்து தர மாட்டாங்கல்ல எதை கட்டாலும் தம்பி வந்து விளையாட்டு தான் கேட்பேன். இது உங்க மகன் உன் மகளோட மகன் போட்டாட்டி உனக்கு என்ன வேணும்? எப்படி எப்படி உன் மகனோட மகன் போட்டாட்டி உனக்கு என்ன வேணும்? இது தெரியாதாங்க? என்னது? சித்தி. சூப்பரா. அது இல்லடா எழுச்சவாயா. தெரியுமா? செலப்பி வாயா. அது இல்லடா. அப்புறம் மதுனி. அது இல்லடா. தேங்காய் தெரியவாயா. அண்ணி. அது பண்ணி. அது இல்ல வண்ணி. அது இல்லையா? பொண்டாட்டி. எனக்கு பொண்டாட்டி யாருக்கு? எனக்கு பொண்டாட்டி. உனக்கு வர பொண்டாட்டியா? குத்துறல வச்சிருக்க மாட்டேங்க. அந்த கட்டை எங்கன உழுந்துட்டு வந்த பாவம்? நான் இருக்கேன் மாமா. நான் இருக்கேன் மாமா. நீ இருக்க முடியும். அங்க கொட்டல அம்மிக்கு கொட்டல வா. ஒரு கணக்கு தெரியுமா கதை? சரி மந்திரத்தை சொல்லுவான். இங்க வாங்க. ஒரு பாட்டு போட்டுமா? இங்க வாங்க சார். உள்ள வாங்க. மலை ஒரு 10 கிலோ வைங்க. இந்தாங்க போட்டு விடுங்க. இங்க உட்கார். அப்படி திருப்பி. அப்படிதான். உட்கார்ல பாட்டு போடுறோம். எடுத்தாச்சா? சும்மா வர. அத ஒண்ணு. ஒன் சூப்பிட்டு. நான் போட்ட கதையை அடிச்சிட்டேன். ரைட். உனக்கு பரிசு உண்டு. உனக்கு போய் வாங்க மாப்பிள்ளைக்கு அப்பா வாங்க. ஒரு ஆள் ஓடி போறாங்க. கல்யாணம் முடிக்க முடியும் ஓடுனீங்கன்னா எப்படி? ஓம் சித்ரா நமக சுக்லாய நமக மர்மே ஜாமான் அண்ணா தண்ணி என்ன தண்ணினே? தண்ணி என்ன தண்ணி? சலம். நல்ல தண்ணி தானே? சலம் தான் சலம். உத்தரப்பிரதேச நமக ஓர் நாராயண நமக. தம்பி பல்ல காட்டாதங்க. தம்பி பல்ல காட்டக்கூடாது. சுக்லாபுரம் சொல்லுங்க. விடுவன் தலையில் அடிங்க. ஹலோ அடிங்க. சுக்லாபுரம் சொல்லு. வாயிட்டு சொல்லு. சுக்லாபுரம் வா. என்னையா சொல்ற பரமானே? சுக்லாபுரம். ஓ சுக்லாபுரம் அமலாபுரம் நட்சத்திரம். உங்க நட்சத்திரம் என்ன? அப்படி சொல்றியா? தனுஷ் நட்சத்திரம் என்ன? தனுசு ராசி. மகன நட்சத்திரம். தனுசு ராசிக்கு நட்சத்திரம். அருமை காட்டுல பூரா வெள்ளாம நாசமா போகணும். நாசமா போண்டா முன்னுக்கு போகணும். எங்க பாஷையில ஐயர் பிராமண பாஷை நாசமா போட்டா முன்னுக்கு போகணும். இல்ல சாமி பேசாதீங்க. அவசியம் வாயில் அடிக்கும் சாமி. என்ன மாலை அடிக்கும்? எங்க வாயில் அடிச்சு விட்டாதோ சாமி? என்ன மாலை கீழே போட்டிருக்கீங்க? ஏன் நீங்க அவசரப்படுறதோ? நீங்க மாப்பிள்ளைக்கு முந்திருவா இருக்கோ? வீடியோ எடுக்கிறத பார்த்தா மொட்டை மாடி நீங்க வாடி சடங்கு அடிச்சு விட்டாதாங்கோ. சுக்லாபுரம் நான் சொல்ற மாதிரி சொல்ல வந்திருக்கேனே. ஓ சுக்லாபுரம் நமக. நீ சொல்லி எடுவட்ட முண்டா.
ஐயரை கூப்பிட்டு ஓத கொடுக்க சும்மா உட்காந்துருக்கா பாரு. அது அப்ப இப்ப ஐயருக்கு வந்தாச்சுல பூனை போறாங்க. ஐயரு பூனை போட முட்டை அதனால மந்திரம் வரமாடி. இவ்வளவு அவசரப்படுறீங்க பொருங்கோ, ஏன் அவசரப்படுறீங்க? அவர் மாப்பிள்ளையே மண்டவிங்க உட்கார்ந்து இருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போய் கூரையை பிடிச்சிருவோம் இருக்கோம். ஏனா எதுக்கு அவசரம் வர்றான்னு தெரியுமோ? தத்து தத்து போய் சொல்லுங்க. நீங்க வாங்க ஐயர் வந்து ஓதுங்க கூப்பிடுங்க. இது நமக்கு வந்து அம்பி அம்பி இப்ப பரிசு வளம்படம் உங்க ஊர்ல நாட்டாம யாரு? பெரிய தர்மகத்தாவளம் வீட்டுல இருப்பா. அப்பா வயசான ஆளு. நம்ம விருதுநகர் மாவட்டம் அருக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த கோயில்பட்டி தாலுகாவை சேர்ந்த நம்ம சீத்தாம்பட்டி. ஆமா தெற்கு சீத்தாம்பட்டி. ஆமா தெற்கு சீத்தாம்பட்டியில இருக்கும். சரி கனகராஜ் மகன். கனகராஜ் மகன் வாயை இழுக்காத ரொம்ப தேஜி பாடி இருக்க. கனகராஜ் மகன் அவர்தான் நாட்டாம. ஒரு பேச்சுக்கு தண்ணி முறையெல்லாம் கட்டுது இருக்கா. கிளை விட்டா கிளையவே கட்டு பிடிச்சி வச்சுக்கிறோம் அவருக்கு. நீங்க கொலை ஓட்ட மாதிரி தெரியல. இப்படித்தான் எங்க ஊர்ல என்ன மழை வெஞ்சு 2 தவக்கா புருஷ முட்டாட்டி தவக்கா இருந்துச்சு. இருந்திருக்கு. புருஷ முட்டாட்டி 50 ரூபாய பொண்டாட்டி தவிர கடன் வாங்கிருச்சு. கடன் வாங்கிருச்சு. சரி கடன் வாங்கினதாவல என்ன பெய்யாத பெருமழையில வேஞ்சு 2 கல்லையும் திக்கி போச்சு. ரெண்டுமே திக்கி போச்சு. சரி பரவர்ண மழையில 2 தவளையும் ஒண்ணு சேருது. ஒண்ணு சேர்ந்துருச்சுங்க. கடனை கேக்கு கடன் இருக்கு. அடிச்சு கூட கேட்கலாம்ல. அந்த தவளை அடிச்சு கேட்க வேண்டியதானே? அடிச்சா வட்டி வச்சு இல்ல அரட்டி கேட்க வேண்டியதானே? அரட்டினா முதல் போச்சு. அப்படியா? அப்படி இருந்திருக்கு. சரி சரி இப்ப கொலை கொடுக்குமா 3 வருஷம். நீ போடுற நல்லா தெரியும். நல்லாத்தான் வாய் ஓடுறனே. வாணே வாணே நல்லா வாய் ஓடுற குழவை. தாலி எங்க இருக்கு? குண்டில மண்ணை பேர சேச்சி மாதிரி அழுட்டு வராங்க. போங்க மகனே எந்திரி மருமலை கூட்டு வா வீட்டுக்கு வா. அப்படியா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வீடியோ பிடிக்கவா? அப்படி பேப்பர்ல ஓட்டு விட்டோம்னா காலையில் எடுத்து ஆக்களுக்கும் கோமாளி பிளப்பு. மருமகளை துண்டு எடுங்க. என்ன நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. நான் என்ன துண்டு எடுத்துங்க. போட்டோ அசிங்கமா தெரியுங்களா? பட்டனை போட்டுங்க, திறந்து ஓட்டுக்குங்க. பட்டனை போட்டுங்க. மாலை பிடிச்சவங்க இல்லைங்க. லேசா சரிங்க. கேமரா என்ன சிங்கப்பூர் ஓய்வு பிசு பிசுன்ற வியாபாரம் வெள்ளரிக்கா நல்லா இருக்கும்ண்டு. நல்ல நேரம் முடியுது. சீக்கிரம் எப்படியா ரசம் வச்சு கொட்டை எடுக்காம குறைச்ச மாதிரி இங்கே புண்ணு புண்ணு லேசா சிரினே. லேசா சிரி சிரிங்க சிரிக்கணுமா? லேசா வாய கட்டினேன். என்ன பார்த்து வீடியோ வீடியோங்களா? அண்ணா கேமரால பெரிய ஓட்டையா இருக்குண்ணே. அண்ணே எங்க வேணாலும் நல்லா குனிய வருவாரு. தேவிட்டே ஓட்ட இருக்கா? ஓட்ட இருக்கு. அப்படியே ஓகே. அங்கிட்டு போடா. அப்படியே சிரிச்சுங்க எல்லாரும். வீடியோ தான் காலைல கிணத்தஞ்சியில் வந்துடும். முண்டை வாய மூடு. மர்மம் ஐயப்படைய பார்த்துங்க.
இனிமே ஏன் மருமகா ஆ? சொல்லுங்க நீங்க ஆ. சொல்ல நீங்க நீ சும்மா தான் இருப்ப உங்க ஐயா ஊரா வேலையை முடிச்சு போடுவார் காட்டுல அதனால ஒரு ஏக்கர் கூட்டு பிடிங்கிடுவாரு என்ன வேலை? பருத்திக்கு அப்படியா? பருத்திக்கு பாசிக்கு தட்டப்பயிருக்கு பூரா பிடிங்கிடுவாரு ஆ. கடலை என்ன இந்த மருமக கிட்ட வாங்க மருமகடையா ஆ. நான் போவா நீங்க வர போங்க வீட்டுக்கு போங்க சோறு ஊத்துவா பக்கத்துல நிக்கவான்னு கேட்டேன் வீட்டு நில்லுங்க சரி குனிங்க மருமக பிடிக்க மாட்டீங்க மாலை நீங்க விடுங்க யார மருமா பிடிக்க மாட்டேங்க பார்த்தாங்களா அவ உங்க வயசுக்கு போய் பிடிக்க போமா மகன் வைவான்ல எதுக்கு பெரிய ஆளு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னே புண்ணே புண்ணே ஏ ஊடலவனே ஊடலவா ஊடவா எடுத்தாச்சா எடுத்தாச்சு சந்தோஷம் ரைட்டு. காமிக்கணுமா இல்ல இழந்த உடம்ப பார்த்தாலே தெரியுது நீ ஒண்ணுக்கு ஆகாது தக்காளி பழம் கூட புளி ஆகாது நல்ல நேரம் முடியுது சீக்கிரம் சரி ஆயிட்டு வீடியோ எடுத்தாச்சு இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் பொண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு நிக்கையில கண்ணு போடும் மொத்தத்தில கட்டழகு அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் பிள்ளைக்கும் பொண்ணுதே வாழ வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சேர்ந்து வாழன பொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழகு அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் திருவலங்க தாரும் தாவி அணைச்சிக்க தாங்காது மாறும் இவரு 7 அடி நடக்கும் 7 அடி நிலவ நின்னுக்கிட்டு தொட்டுடுவார் பாரு மனைவி கொள்ள மதி 3 அடி கேலி பண்ணும் போது 8 மாட்டு வண்டி வரும்போது மாப்பிள்ளையும் பொண்ணுதான் வீடு வளங்க இங்கு வாழணும் புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும் பொருத்த இல்லாட்டி வருத்தம் தோணும் அமைஞ்சாது போல கல்யாணம் பண்ணு இல்ல நீ வாடு தனியால நின்று முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும் மனசு ஏத்துக்கிட்டா சேர்ந்துக்கிட்டு வாழு உனக்கு தகுந்தவன் கசக்கும் 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் வீடு வளர்க்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போடலாம் முழுக்க பாடணும் பிள்ளைக்கு எப்ப ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சிருக்க ஃபர்ஸ்ட் நைட் தானே எப்பா ஊர் வடக்கு தான் வெட்டி மோசமான ஊர் சரி இங்க பஞ்சாப்ல தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட் நைட்டு பஞ்சாப்லயா பஞ்சாப்ல தான் வைக்கணும் ஏப்பா போகும்போது 4 நாள் ஆயிரும்பா அதான் இங்க வச்சோம்டா காரை விட இருந்தா அந்த இளவட்ட ஊரை உடச்சுக்கிட்டு பார்ப்பாங்க உடச்சிட்டு பாத்துருவாங்களோ கூரை விட இருந்தா பிரிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க பிரிச்சிருவாங்க ஓட இருந்தா மேலக்க புடிக்கிட்டு பார்ப்பாங்க பிடிக்கிறவங்களோ மறுமே அட குடும்பம் எடுத்த முன்னதமான ஊர் இங்க வாங்க மைக்கு வாங்க நீங்க என் மகளை கூட்டிக்கிட்டு மைக்கை பிடிச்சி பேசு ரொம்ப அவசரமா கேட்கணும் ரொம்ப அவசரமாச்சு சரி மருமனே இங்க வச்சா மோசமான ஊர் நம்ம ஊர் கூரை விட இருந்தாலும் பிரிச்சுட்டு பார்ப்பாங்க காரை விட இருந்தால் உடச்சிட்டு பார்ப்பாங்க ஓட்டு விட இருந்தால் மேலே தூக்கிட்டு பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு மாமே பஞ்சாப்ல வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன எதுல போறாங்கன்னு தெரியுமா மாட்டு வண்டியில போறாங்க நீ மாட்டு வண்டியில ஓமனா தானே அப்பதான் உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது இப்பதானே கொஞ்சம் சுணக்கமா திருற மாட்டு வண்டியில நடக்க டண்டா ஓமன்னா இழுச்ச வாக்கல மாட்டு வண்டியில மல்லாந்துருவா என் மகன் இன்னொருத்தனை கூட்டு ஓடிடுவான் வேற நீ துண்டை போட்டு தான் தெரியணும் பஞ்சாப்ல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு சரியா மருமான என் மகன் செல்லமா வளர்த்தேன் 1 லிட்டர் பால் குடிப்பா கம்மா வேலைக்கு போகலாம் போட்டு போயிடுவேன் விலைக்கு வாங்கிட்டு வந்து காய்ச்சி அடைச்சி வீட்டில் ஓட்டுருவேன் வாயில் வச்சு விட்டு போயிட்டு வாடுக்கு சூப்பு பருப்பு மட்டும் கொடுப்பேன் கடுக்கு புட்டுக்கு கடிப்பான் தேங்காய் செல்ல ஆமாம் அப்படி கடிப்பான் அப்படி வளர்த்த பிள்ளை மருமானே ஆனால் எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்
வாயில வச்சுட்டாண்ட எடுக்க மாட்டான் ஐஸ்கிரீம் உரியாம விட மாட்டான்